திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஸ்ரீ ராமஜெயம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 26வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டு விழாவில் ஸ்ரீ ராமஜெயம் கல்வி நிறுவனங்களின் சேர்மன் திரு சி ஏழுமலை எம்ஏ அவர்கள் தலைமையேற்று விழாவினை சிறப்பித்தார். ஆண்டு விழாவிற்கு மலேசியாவில் சர்வதேச சிறந்த செய்தி வாசிப்பாளர் விருது, விகடன் விருது வென்ற சன் டிவி செய்தி வாசிப்பாளர் திருமதி கண்மணி எம்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார். பள்ளியின் முதல்வர் திரு பி ராஜேஷ் எம்எஸ்சி எம்எட் அவர்கள் 2025-26ஆம் கல்வியாண்டின் கல்வி மற்றும் கல்வியிணை செயல்பாடுகள் அடங்கிய ஆண்டறிக்கையை வாசித்தார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பள்ளி ஆண்டு விழாவில் கலை நிகழ்ச்சிகள், கராத்தே, யோகா, சிலம்பம் உள்ளிட்ட திறமைகளை வெளிப்படுத்தி மாணவர்கள் அசத்தினர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருமதி கண்மணி அவர்கள் மாணவர்களிடையே பேசும்போது, அனைத்து மாணவர்களும் கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நன்றாக கல்வி கற்க வேண்டுமெனவும், கல்வி ஒன்றே சிறந்தது, எவராலும் திருட முடியாத செல்வம் கல்வி மட்டுமே என்றும் மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். பெண்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுடன் சேர்த்து உங்களுடைய குடும்பமும் உயரும், இந்த சமுதாயமும் உயரும் என்று பேசினார். மேலும் இந்த பள்ளியை 26 வருடங்களாக சிறப்பாக நடத்தி வரும் சேர்மன் அவர்களுக்கும், சேர்மனுடன் இணைந்து வெற்றியுடன் பள்ளியை நடத்தி வரும் இயக்குநர் திரு செந்தில்குமார் அவர்களுக்கும், சிபிஎஸ்இ பள்ளி இயக்குநர் திரு ஸ்ரீதர் அவர்களுக்கும் அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பள்ளியின் சேர்மன் திரு சி ஏழுமலை எம்ஏ அவர்கள் பேசுகையில், இந்த 26ஆம் ஆண்டு விழாவில் நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த மாணவர்களின் நடன நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு மெய் சிலிர்க்கிறது என்று கூறியிருக்கிறார். ஆண்டு விழாவின் போது தவறுதலாக ஒரு குழந்தையின் கால் கொலுசு தொலைந்தது. அதை பூங்குள்ளைமேட்டை சார்ந்த திருமதி நதியா அவர்கள் நேர்மையான முறையில் எடுத்துக்கொண்டு வந்து மேடையில் ஒப்படைத்தார். அவரின் நேர்மையும் மனிதநேயமும் பாராட்டுக்குரியதாக இருந்ததால் பள்ளியின் சேர்மன் அவர்கள் பரிசு கோப்பை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். கடந்த 26 ஆண்டுகளாக இப்பள்ளியை சிறப்பாக நிர்வகித்து மாவட்ட மற்றும் மாநில அளவில் சிறப்பிடம் பெற செய்த பள்ளியின் சேர்மன் திரு சி ஏழுமலை எம்ஏ அவர்களை பள்ளியின் முதல்வர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் இணைந்து ஆளுயர மாலை அணிவித்து நிறைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். எங்கள் பள்ளி மாணவர்கள் கல்வி மட்டுமல்லாது ஒழுக்கம், விளையாட்டு என அனைத்திலும் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கல்வி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் மாவட்ட மற்றும் மாநில அளவில் சிறப்பிடம் பெறுவது மகிழ்ச்சியாக உள்ளது என கூறினார். மேலும் பள்ளி முதல்வர் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர், பள்ளியின் சேர்மன், இயக்குநர்கள், முதல்வர்கள் உள்ளிட்டோர் பரிசு கோப்பை மற்றும் சான்று வழங்கி பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தார்கள். ஃபாத்திமா பிவி ஆசிரியை அவர்கள் நிகழ்ச்சியின் முதலாவதாக வரவேற்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை ஆசிரியை கோபிகா, மாணவர்கள் அக்ஷய்குமார், பேட்டரி ரோஷன், ஸ்ரீநிதி மற்றும் யுவஸ்ரீ ஆகியோர் தொகுத்து வழங்கினார்கள். ஆசிரியர் சுதர்சன் நன்றி உரையாற்றினார். இறுதியாக நாட்டுப்பண்ணுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இந்த 26வது ஆண்டு விழா சிறப்பாக அமைய பணியாற்றிய பள்ளி நிர்வாகம், பள்ளி முதல்வர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அனைத்து அலுவலக ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெற்றி பாதைக்கு வணக்கம் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.